வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில மெயில் எடுத்திருக்கேன். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்ததுமே அபிஷேக் அப்படிங்கிற நண்பர் வந்து சீக்கிங் அஃபோர்டபுள் யூஸ்டு ஃபோன் வித் பில்ட்-இன் டேக் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பில்ட்-இன் டேக்கை பற்றி நிறைய தடவை பேசிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை நான் திரும்பியும் சொல்கிறேன். இந்த ஆர்ஓஜி ஆசஸோட ஆர்ஓஜி ஃபோன் சீரிஸ் ஏதாவது உங்களுக்கு இப்போ நம்ம ஊரில் ஏதாவது கிடைக்குது, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இந்த பழைய மாடல்ஸ் நம்ம வாங்கும்போது, அதுவும் ஆர்ஓஜி மாதிரியான டிவைஸ்லாம் வாங்குறதா இருந்தால் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ZTE நூபியா இருக்கு இல்லையா, அதான் ரெட் மேஜிக். ஸோ அந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நீங்கள் 4000 5000 6000 ரூபாய்க்கே வாங்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா எல்ஜி V30+. இது வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எங்கேயாவது நல்ல கண்டிஷனில் கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர் உங்கள் லொக்காலிட்டியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் பேட்டரியும் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஃபோனில் ஒரே ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்புறம் வாங்கின புதுசில் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா பிக்சல்ஸ் மட்டும் அங்கங்கே டெட் பிக்சல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து இந்த டிவைஸில் பில்ட்-இன் டேக் இருக்குது, குவாட் டேக் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷனும் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து எல்ஜியில் V30+ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். நம்ம ஊரில் வந்து V40யும் வந்துச்சு, பட் V40 பெரிய அளவில் பெருசாக விற்கலை. ஸோ ஸ்டாக் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த V30+ வந்து ஏன் சாலிடாக சொல்ல முடியுதுன்னா, நம்ம ஊரில் டீல் டைமில் இந்த ஃபோன் 15000க்கு பக்கத்தில் விற்றுக்கிட்டு இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதனால் அந்த டைமில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அப்போ பாருங்களேன், V30+ எப்போ அந்த ஃபோனு அப்போ இந்த மாதிரி வித்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம விக்கிக்கு நான் சஜஸ்ட் பண்ணி விக்னேஸ்வர் அதை வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான், அந்த டிவைஸை வேறு ஏதோ ஒரு டிவைஸ் வாங்குறதுக்காக வித்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹைலைட் என்னன்னா, நம்ம மார்க்கெட்டில் 5000-6000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தீங்கன்னா V30+ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்பயும் அந்த டிவைஸ் வந்து நம்ம செகண்டரி டிவைஸாவோ இல்லாட்டி நம்ம பிரைமரி டிவைஸாவோ கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு 835 ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்னாப்ட்ராகன் 835 ஒரு ப்ராப்ளமே இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சா தாராளமாக எல்ஜி V30+ இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பரான டிவைஸ் ப்ரோ. யூஐ மட்டும்தான் கொஞ்சம் கார்ட்டூனிஷாக கொஞ்சம் ஓல்டு ஃபீல் கொடுக்குமே தவிர, மற்றபடி ஹாப்டிக் ஃபீட்பேக்கு, டிவைஸை யூஸ் பண்ணும்போது பின்னாடி பேக்கில் தான் பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் ராக்கர் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு கேமரா மேனுவல் கண்ட்ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ மேக்கிங் ஃபில்டர், ஹாலிவுட் கிரேட் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் வீடியோ மேக்கிங்கில். ஸோ எல்லாமே V30 பற்றி நான் பெருமையாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஐ எம் டெடிகேட்டட் ஃபாலோவர் ஆஃப் யுவர் கண்டென்ட். ஐ எம் ரைட்டிங் திஸ் டு ரெக்வஸ்ட் யுவர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் on a specific purchase challenge related to Japanese used electronics market. My primary goal is to acquire affordable used smartphone that is well known for its excellent audio performance with IEM, especially by featuring a high quality built-in DAC. I have a relative who is planning to trip to Japan soon, so I have a unique opportunity to purchase a device directly from the market. ஹைலைட் என்னன்னா, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது சோனி தான். சாம்சங் அங்கே கிடைக்குது, அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பிக்சல் அங்கே கிடைக்குது, அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஷார்ப்பில் ஒரு சில டிவைசஸ் இருக்கலாம், பட் ஷார்ப் டிவைஸ் எந்த அளவுக்கு வந்து டேக் ஆஸ்பெக்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட டேட்டா இல்லை. ஆனால் சோனி சொல்லலாம். பட் சோனி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்ஜி மாதிரி குவாட் டேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த எல்ஜி V30+ பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். எல்ஜி V30+ மாதிரியான ஒரு டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவால்காமோட ஆப்டெக்ஸ் HD மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஆப்டெக்ஸ் HD இருக்குது, குவால்காமோட சிப் இருக்குது அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் சிப் இருந்தால் ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் சப்போர்ட் இருக்கும். அப்போ அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஒயர்லெஸ்லையும் நல்லா யூஸ் பண்ணலாம், ஒயர்டுலையும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ எல்ஜி V30+ நம்ம ஊர்லேயே கிடச்சிரும் ப்ரோ. நீங்கள் மெனக்கட்டு எங்கேயோ போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க ஃபோன் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது செகண்டரி மியூசிக்காக மட்டுமே ஒரு வாக்மேனாக யூஸ் பண்ணிக்கோங்க, பக்காவாக இருக்கும். ஸோ நம்மளால் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்களா, பில்ட்-இன் ஹை குவாலிட்டி டேக்கு, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, SD கார்டு, அஃபோர்டபிலிட்டி. Could you please suggest a specific model in the series that meets commonly found in the Japanese used market? ஜாப்பனீஸ் யூஸ்டு மார்க்கெட்டில் போய்லாம் வாங்காதீங்க, நம்ம யூஸ்டு மார்க்கெட் தான் பர்ஃபெக்ட் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் OLXலையோ இல்லாட்டி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரியான ஒரு இடத்துக்கு நானும் ரவுண்டு போகணுன்னு பார்க்குறேன், விளங்க மாட்டேங்குது. அங்கே ஒரு ரவுண்டு போனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான டிவைஸை சோர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் அலையணும், கொஞ்சம் மெனக்கெட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரியோ இல்லாட்டி கோயம்புத்தூர் மார்க்கெட்டோ இல்லாட்டி திருச்சி மார்க்கெட்டோ இல்லாட்டி மதுரை மார்க்கெட்டோ எங்கேயோ போகிறீங்க, அந்த மார்க்கெட்டில் வேற ஒரு சில எல்ஜி ஃபோன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ எல்ஜி விங்கோ இல்லாட்டி எல்ஜி வெல்வெட்டோ இந்த மாதிரியான ஃபோனுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அதில் டேக் இருக்காது. எல்ஜி ஃபோன்லேயே நீங்கள் வெல்வெட்லாம் போனீங்கன்னா டேக் இருக்காது. ஒரு எல்ஜி G80X ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா அந்த டியூவல் டிஸ்பிளேயோட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் V40, V50, V60 இதெல்லாமே ஜாப்பனீஸ் டிவைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டோக்கோமோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மியூசிக்காக மட்டும் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரியான டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. பட் நீங்கள் வந்து உங்களோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் தான் நெட்வொர்க் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் நம்ம ஊரில் வித்த V40 இந்த மாதிரியான டிவைஸை சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். எல்ஜி G7
G7 வந்து எல்சிடி பேனல் ஆனால் குவாட் ஹெச்டி வேறு லெவலில் இருக்கும். எல்ஜி G6ம் ஸ்டாக் கிடச்சதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப பழைய ஃபோன், அதெல்லாம் இப்போ ஸ்டாக் இருக்குமான்னு எனக்கு பெருசாக தெரில. அதனால தான் அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியல. கண்டிப்பாக செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும். கொஞ்சம் ஏறி இறங்கி கஷ்டப்படணும். ரைட்டு. ஸோ இது ஒரு கேள்வியா அபிஷேக் ப்ரோக்கப் ஆக மொத்தம் ஆன்சர் பண்ணியாச்சு. அவருக்கு ஒரு ஹார்ட்டின்னு போட்டு விடுவோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் ஆன் த வீடியோ. ஜஸ்ட் இன் யுவர் வீடியோ ஆன் யூடியூப் regarding my request, my updated today received the device in hand, experienced European variant. I personally felt made a great decision on buying a S24 Ultra 1TB for 84K. I will attach image for your reference. Initially, I planned to switch Indian version RAM. Now, after my experience with the device, I felt can't use Indian version on the Samsung wallet. But there will be an option to change the CSE with help of the SAM FW software. I tried to change CSE from EUX to INS. No need to headache, just a 2 minutes process. After once device booted, I was able to use Samsung wallet and Indian specific features. But I heard if you change CSE code on different regions, software will different CS code. You may won't receive OTA updates. For that, again, you have to do the simple process again to change the CS code to INS to EUX to update OTA, and you can get back to the INS in the same process. Important note, no need to erase data or something. It can be changed device as it is. That's great. Now my plan, I am planning to use European version software, currently working in China. So whenever I am in India, I really need above Indian version features. I will do above process if needed. Please share with our community people. They will also get to know about this important note deviceல வந்து இந்த மாதிரி மாடல் நம்பர் வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் கன்வீனியன்ஸ்க்காக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். And I have mentioned European version software was very clean and felt no bugs so far. That's my experience. Thanks for the opportunity. மாஸ் ப்ரோ, 1TB மாடல் வாங்கிட்டீங்க, வேறு லெவலில் இருக்கே, செம மாஸ். ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட்டு நம்ம விக்னேஷ் ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரியாக்ஷனை போட்டு விடுவோம். ஸோ அடுத்து கீழே போனோன்னா சொக்கலிங்க சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து பிளானிங் டு மூவ் ஃப்ரம் ஐஃபோன் டு சாம்சங். இது சில சமயங்களில் ரேரான ஒரு சில அக்கரன்ஸு. ரேரானன்னா நமக்கு ரிப்போர்ட் பண்ணப்படக்கூடிய ரேரஸ்ட் அக்கரன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம், நான் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ் போகிறேன், இல்லாட்டி ஐஓஎஸ்லேருந்து ஆண்ட்ராய்ட் போகிறேன், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் அதை பற்றி நம்ம பெருசாக டேட்டா பார்த்துருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு சொக்கலிங்கம் நண்பர் மூலமாக இந்த டேட்டா கிடைக்க போகுது. ஹாய் ப்ரோ, மை பட்ஜெட் இஸ் அரௌண்ட் 60 to 70K. ஐ பிளான் டு யூஸ் த ஃபோன் ஃபார் அட்லீஸ்ட் 3 to 4 years. பட் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க யாருமே. ப்ளஸ் நம்ம நண்பரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்ல. இன்கேஸ் சாம்சங்கில் லைன் விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? சாம்சங்கில் லைன் இஷ்யூ அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு வருது இல்லையா? சாம்சங் வந்து 3 years வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம பிச்சை எடுத்து தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. பட் இதுவே வந்து பிபிகே ஃபேமிலி, நான் சைனீஸ் சப்போர்ட்டர், சைனீஸ் பூட் லீக்கர்னு கூட யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயம் நான் சஜஸ்ட் பண்ணும்போது கமெண்ட்டாக போடுறாங்க. கரெக்ட், நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அதே 50,000 60,000 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நண்பரை நம்ம எப்படி சாம்சங்கில் போய் லேண்ட் ஆக விட முடியும்? சாம்சங்கில் 1 UI சூப்பராக இருக்குது, பில்டு, டிசைனு, கம்ஃபர்ட் இதெல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருக்குது. டிஸ்பிளே கூட எனக்கு பிடிச்சிருக்கு. 8 bit 10 bitன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். அப்புறம் ஓவராலாக கேமரா கொஞ்சம் இன்ஃபீரியராக இருந்தாலும் கூட நான் கேமரா ரிலேட்டட் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ரொம்ப மெஜாரிட்டி. எப்பயாவது ஏதாவது வீட்டில் ஏதாவது ஈவெண்ட் நடந்ததுன்னா வீடியோ எடுப்பேன், அக்கேஷனலாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சாம்சங் தான் சூஸ் பண்ணுறாங்க. நான் இப்பயும் கூட என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் 3 வருஷத்துக்குள்ளே லைன் இஷ்யூ வந்ததுன்னா கூட நான் சண்டை போட்டு வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தைரியமாக நானும் சாம்சங் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை வந்து அவங்களையும் தட்டி, ஐயா இந்த மாதிரியான லைன் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை நீங்கள் எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நிறைய பேர் வந்து S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல தான் செய்வோம். ப்ளஸ் இதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேஷுவல் யூசர், ரொம்ப கேஷுவல் யூசர். அவங்களுக்குலாம் நாலு பின்ன லைன் விழுந்ததுன்னா அறுவல் எடுத்துட்டு நானும் கிளம்ப வேண்டியதான் சாம்சங்கை பார்த்து. ஏன்னா அவ்வளோ கேஷுவல் யூசர். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 வாட் சாம்சங்கோட பழைய அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க, அந்த பழைய சார்ஜர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆளுங்க. இவங்களுக்குலாம் வந்து நாலு பின்ன கோடு விழுந்ததுன்னு வைங்களேன், அதுக்கு மேலே தெரில. சரி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் சாம்சங் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுது இதுதான். அதுக்கப்புறமா கேமரா சென்சாரு இல்லாட்டி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதெல்லாம் வந்து செகண்டரி. நான் அதை கூட பெருசாக நினைக்கல. பட் இந்த லைன் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை தான். அதை வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அதே தான் யோசிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியுது. சரி ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பட்ஜெட் வந்து 60,000 70,000 சொல்கிறாரு. அட்லீஸ்ட் 3 4 வருஷம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஐ பின் யூசிங் iPhone 11 64GB மாடல் பாஸ்ட் 3 years and I am now planning to upgrade. A friend of mine is returning from Dubai this December. I am considering to buy S24 Ultra base version, which cost me around 65K. Super bro. However, I noticed that S25 Ultra is priced around
74K-வா? அப்போ இப்போ S24 அல்ட்ராக்கும் S25 அல்ட்ராக்கும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 50 MP அல்ட்ரா வைட் அது ஒரு வித்தியாசம். ப்ளஸ் அடுத்து என்னன்னா, உங்களுக்கு S Penல இருக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது S25 வாங்கினா. பட் மற்றபடி S25ல பெட்டர் டிஸ்பிளே, S24ஓட S25ல பெட்டர் டிஸ்பிளே, அதுவும் விசிபிலிட்டி, பிரைட்னஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் S25 அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி ஹாரி பாட்டர் மாதிரி குச்சாட்டம் இல்லை அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வருத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் S25 அல்ட்ரா போகிறதே பெட்டர்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. எக்ஸ்ட்ரா 10,000 பே பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை, ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் S25 அல்ட்ரா போகிறது ஓகே. இல்லை ப்ரோ அந்த 10,000 வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் அதை செலவு பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் S24 அல்ட்ராவே போங்க. அதில் குச்சியில் நீங்கள் ஹாரி பாட்டர் மாதிரிலாம் மேஜிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா மை பிரைமரி கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா I primarily use the phone for photography and videography, especially zoom portraits and travel videos to capture memories. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணிடும் ப்ரோ. 5Xல நீங்கள் எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து S24லையும் சரி S25லையும் சரி உங்களை பெரிய அளவில் ஏமாற்ற போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஹைலைட் என்னன்னா கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ்ட் அண்ட் சில சமயங்களில் ரொம்பவே ட்ரமாட்டிக்காக காட்டக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து சாம்சங் கிட்ட கொஞ்சம் கம்மி தான். சாம்சங், கூகுள், ஆப்பிள் இவங்களாம் கொஞ்சம் கம்மி தான். அது ரொம்பவே ட்ரமாட்டிக்காகவும் பயங்கரமாக ப்ராசஸ் பண்ணி ஸ்கின்ல வந்து ஒரு சில மேஜிக்லாம் பண்ணுறதுலாம் யாருன்னா சைனீஸ் தான். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அக்கேஷனலி மேக் ரியல் ஸ்டைல் கிளிப்ஸ். Real style clips and plan to shoot documentary style travel videos purely for personal memories, not for YouTube or social media. இதுக்கும் சாம்சங் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் ப்ரோ. இல்லை ஹைலைட் என்னன்னா நீங்கள் வந்து அந்த டேரக்டர் மோட் இந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா 5Xல வந்து 5X ஆப்டிகல் ஜூம் பண்ணியே உங்களால் நல்ல வீடியோ எடுக்க முடியும் ஸ்டெபிளைஸ்டாக. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து S24 as well as S25 ரெண்டுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஐ எம் ஸ்டில் குவைட் ஹாப்பி வித் மை iPhone 11 வீடியோ குவாலிட்டி. ஆமாம் ப்ரோ, ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 4-5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். 5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கூட செக் பண்ணி பார்த்தேன். நம்ம சேனல்லே இருக்கும். சுந்தர் ஜேசி கூட நான் போட்ட வீடியோ, வேகனா ஏன் அவர் வேகனாக இருக்கார், ப்ளஸ் காற்றறியின் கலை அப்படின்ற டைட்டில்லாம் நான் எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் iPhone 11 தான் எடுத்தேன். ஸோ iPhone 11 அந்த டைமில் மாஸ் பண்ணியிருந்தது. அப்போ எடுத்த வீடியோ ப்ரோ, ஃப்ரண்ட் கேமரா வச்சு 4Kல, ஃப்ரண்ட் கேமராவில் 4K. அப்போயே தொடர்ந்து 1 ஹவருக்குலாம் வீடியோ எடுத்தேன் iPhone 11. ஸோ அது மாஸ் தான் ப்ரோ, அக்செப்டபிள். ஸோ அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வீடியோ குவாலிட்டி செமையாக இருக்குது, பட் இட் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் லோ லைட்டு அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹேவிங் 2X or 5X ஜூம் ஆப்ஷன். ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் 1X போர்ட்ரைட். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே போர்ட்ரைட் அப்படின்னு வந்ததுனாலே 35mm அண்ட் பியாண்டு தான் போய் ட்ரை பண்ணுவாங்களே தவிர எப்பயுமே ஸ்டாக்காக இருக்கக்கூடிய அந்த 24mm யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நான் தப்பு சொல்ல மாட்டேன். நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், தப்பு இல்லை. பெரும்பாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்கள் 3X இல்லை 2Xல தான் போர்ட்ரைட் எடுப்பாங்க. Okay, I am skipping the iPhone Pro or 17 series mainly because of the budget, and the iPhone 17 also lacks a zoom lens. Point. ஓகே ப்ரோ, ஸோ தாராளமாக நீங்கள் அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் ப்ரோ. நீங்கள் வந்து S24 or S25 உங்களுக்கு அந்த 10K ஒரு மேட்டர் இல்லைன்னா S25 அல்ட்ரா போயிடுங்க. I am not considering Chinese brands since I prefer minimal and clean software experience. அடிச்சாரு பாருங்க செருப்படுத்து. சரி, would love to get your thoughts, not worried about the size. Other choice வந்து Pixel 10, S25, iPhone 17. 24 or 25 அல்ட்ரா ப்ரோ, செட்டில்டு. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். கீப் டூயிங் இட் ப்ரோ, ஃபாலோயிங் யூ ஃபார் ஓவர் 2 years. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த இன்ஃபோ. நோட், அடிஷ்னலி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் லூமியா ஃபோன்ஸ். இஃப் யூ ஆர் செல்லிங் எனி ஒன் ஆஃப் யுவர் ஜெம் or someone from the community, I would like happy to have them. I had a Lumia 630 and 535, such a gem, smooth phone, but gave it to relative and broke it. சுபாஷ் ப்ரோ தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காரு. அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சில பதில்களையும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம நண்பரோட மெயிலை நம்ம படிச்சிட்டோம், அதனால் அவருக்கு ஒரு ஹார்ட்டினை போடுவோம். அண்ட் ஒரு லுமியா 800 சேலுக்கு இருக்குது ப்ரோ. அது வந்து 5K. நான் வாங்கின ப்ரைஸ்க்கு அப்படி விற்கிறேன். நான் ஆக்சுவலாக 2 லுமியா வாங்கியிருந்தேன் 800. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சில வீடியோலையும் அதை சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து 7Kக்கு வாங்கினேன், இன்னொன்று வந்து 5Kக்கு வாங்கினேன். ஒன்று நரேஷ் கேட்டானேன்னு வாங்கினேன். பட் நரேஷ் வந்து HMD Touch 4G போகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா இப்போ இதுக்கு 5K ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லாட்டி HMD Touch 4Gக்கு 4K ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதனால் அந்த லூமியா இப்போதைக்கு அவைலபிள் ப்ரோ, லூமியா 800. ஸோ அது வந்து 5K. ஆனால் சும்மாலாம் நான் சொல்லலை, சீரியஸாகவே இதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்குது. லூமியா 800 எவ்வளோ பழசுன்னு உங்களுக்கே தெரியும். சில சமயங்களில் நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ கூட போய் செக் பண்ணிங்கன்னா 7,000 8,000க்கு லூமியா 950 XL கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ 950 XL கிடைக்குது, அது எப்போ வந்தது? 2015-16 வந்த 950 XL எனக்கு வந்து 7,000 ரூபாய் கிடைக்குது. 2011 அந்த டைமில் வந்த லூமியா 800 ஏன் காஸ்ட்லின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழசு ஆக ஆக பட்டன்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு லூமியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் லூமியா 800 ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் என்ன பண்ண முடியும்னா, அடிஷ்னலாக இப்போ யாருக்காவது டிவைஸ் வேணும், லூமியா 800 வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிவைஸ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த 5,000 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ். அதுக்காக எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் டொக்கிலலாம் இருந்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய்லாம் ஆகும்னா ரொம்ப கஷ்டம் தான் கொரியரு. அதை தவிர என்ன பண்ண முடியும்னா அந்த டிவைஸை வந்து ரீசெட் பண்ணிட்டு உங்களுக்காக வேணால் இங்கே இருக்கக்கூடிய பாட்டு
நான் ஆல்ரெடி ஜியூன் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன், நான் முன்னே இன்ஸ்டால் பண்ணி வச்சனால ஜியூன் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஜியூன் சாஃப்ட்வேர் தேவை எதுக்குன்னா லூமி 800 உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7.8 தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1000 சாங்கோ என்னமோ இருக்குது, MP3 சாங்ஸ் இருக்குது ரேண்டமாக. அதில் நிறைய தமிழ் சாங்ஸ் தான் இருக்கும், ஒரு 800 சாங்காக தமிழ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்திலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன், அதில் அதை காப்பி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் என் தரப்புலேருந்து நான் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பு, சரியா? ஸோ அதை நான் எனக்கு கன்வே பண்ணிட்டேன், பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் மெயிலையும் ரிப்ளை பண்ணிடுறேன், ரைட்டு. ஸோ நம்ம ஆளுக்கு ரிப்ளையும் போட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் இல்லையா, ஃபஸ்ட்டே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறது தப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எப்படியும் இந்த வீடியோ லைவ் வரதுக்கு 2 நாள் அதாயிடும். அதுக்குள்ளே அவர் ரிப்ளை பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஷிப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அடுத்து பிரபு அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சார், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், குட் ஃபோன் அண்டர் 33K 826GB வேரியண்ட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ் டெய்லி, ஐ எம் டெக் எந்தூசியாஸ்ட் அண்ட் டூயிங் எ பிடெக் இன் இசிஇ நவ். ஐ லவ் VLSI mainly because of SOCs. Since many days I am confused for below 35 segment. I play graphic intense games like Car Street, அப்புறம் COD. I also take lot of photos, plus I like clean software. Currently using Nord 4 826, soon giving it to my dad. Hence I need a new phone. I saw S24 FE, but Exynos gaming not recommended. iQOO software and camera not great. Plus we don't have credit card for discount. Please help me out. Or should I buy any 2-year-old flagship on second hand? இல்லை நான் செகண்ட் ஹேண்ட்லாம் சஜஸ்ட் பண்ணல. ஆல்சோ இஸ் இட் ஓகே டு பை ஓல்டு ஃபோன் ஃப்ரம் நோக்கியா ஆர் சோனி? இல்லை அதெல்லாம் வேணாம். ஸோ ஓவராலாக நான் வந்து ஒரு ஹார்டின் அப்புறம் உங்கள்கிட்ட படிச்சிட்டேன்னு. ஓகே ப்ரோ, என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி S24 FE இது நாட் அவ்வளோ கொடுமையான ஒரு ஃபோன் கிடையாது ப்ரோ. நீங்கள் விளையாடக்கூடிய கேம் விளையாடும் போது, அது நீங்கள் இப்போ சொல்லியிருந்த அந்த கேம்ஸ் ஆடும்போது உங்கள் ஃபோன் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம் செஷன் அப்போ மட்டும் உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது S24 FE பொறுத்த வரைக்கும். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, S24 FE யூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் S24 FE இஸ் நாட் கோயிங் டு சீட் யூ. சரி, அடுத்து என்னன்னா, சப்போஸ் கேமிங் தான் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும். ஓரளவுக்கு சும்மா ப்ரோ மெமரிக்காக வீட்டில் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறது, சும்மா ஒரு பேசிக் போர்ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா iQOO Neo 10 ஆர் Poco F7 இஸ் ஆல்சோ குட் ப்ரோ. iQOO Neo 10 Poco F7 அதுவும் நல்ல டிவைஸ் தான், இந்த மாதிரியான டாஸ்க்லாம் கொடுக்குறதா இருந்தால். இல்லை ப்ரோ, எனக்கு அந்த க்ளீன் UI புரியுது, க்ளீன் UI எனக்கு எந்த மாதிரி பிளாட் வேஸும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை ப்ரோ. எய்தர் நம்ம சாம்சங் தான் போகணும், அப்படி இல்லைனா பிக்சல் தான் போகணும். இதை தாண்டி வந்து நத்திங் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து SOC அடிப்படையில் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்கீங்க. அதனால் எல்லாத்தையும் யோசிக்கும்போது திரும்ப நான் S24 FE தான் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுறனால. ஸோ அதனால் S24 FE வில் பி குட் பிக் ப்ரோ. ஸோ நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இப்போ நம்ம நண்பருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க பிரபு ப்ரோக்கு அப்படிங்கிறத நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம். Neo 10 இருக்குது, Poco F7 இருக்குது, Nord 5 இருக்குது, S24 FE இருக்குது. அண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ஏதாவது, ஆனால் அவர்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னா சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண முடியும்னா, OnePlusல 13R வாங்க முடியும். அண்ட் அதோடையும் அடிஷ்னலாக காசு போட முடிஞ்சால் நம்ம வந்து S24 Snapdragon 2 வாங்கலாம். ஸோ இதெல்லாமும் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ உங்களுக்கு வந்து எது நல்லா சூட் ஆகும்னு பாருங்களேன், இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதை வச்சு. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு, சாரி இதெல்லாம் தான் இன்றைக்கான மெயிலு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடை பெற்றுக்கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பாய்.